புதுச்சேரியில் விற்பனைக்காக 1 கிலோ கஞ்சா வைத்திருந்த 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன், சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தன் மற்றும் போலீசார் நேற்று முன்தினம் இரவு வெங்கட சுப்பரெட்டியார் சதுக்கத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வழியாக பல்சர் பைக்கில் வந்த இருவரை நிறுத்தி சோதனை செய்தனர். அவர்கள் வைத்திருந்த துணிப்பையில் 1 கிலோ கஞ்சா இருந்தது தெரியவந்தது. விசாரணையில் அவர்கள் முத்தியால்பேட்டையை சேர்ந்த சச்சின், குடியிருப்புப்பாளையம் சுப்பையா நகரை சேர்ந்த மாதேஸ்வரன் என்பதும் கஞ்சாவை விற்க எடுத்து வந்ததும் தெரியவந்தது. அவர்கள் மீது உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அவர்களிடமிருந்த கஞ்சா, 2 மொபைல் போன்கள் மற்றும் ஒரு பல்சர் பைக்கை பறிமுதல் செய்தனர். அவசர மருத்துவ உதவி தேவைப்பட்ட நோயாளியை துரிதமாக ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்து ஜிப்மருக்கு எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அனுப்பி வைத்தார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கவிக்குயில் நகர் 5வது தெருவை சேர்ந்த ஒருவருக்கு அவசர மருத்துவ உதவி தேவைப்படுவதாகவும் அவரை உடனடியாக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் எனவும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்த உடனேயே அவர் துரித நடவடிக்கையை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட பகுதிக்கு ஆம்புலன்ஸ் சேவையை ஏற்பாடு செய்தார். பின்னர் நோயாளி பாதுகாப்பாக ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு ஜிப்மர் மருத்துவமனைக்கு விரைவாக கொண்டு செல்லப்பட்டார். பொதுமக்களின் அவசர தேவைகளுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து உதவி செய்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் இந்த மனிதநேய செயலை அப்பகுதி மக்கள் பாராட்டினர். புதுச்சேரி குருவிநத்தம் அரசு துணை சுகாதார நிலையம் புதர் மண்டி உள்ளதால் உடனடியாக அதை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் பாகூர் அடுத்த குருவிநத்தம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு துணை சுகாதார நிலையம் பராமரிப்பின்றி பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுகாதார நிலைய வளாகம் முழுவதும் உட்புதர்கள் மண்டி கடந்துள்ளது. சுகாதார நிலைய வளாகம் முழுவதும் உட்புதர்கள் மண்டி உள்ளதுடன் கரையான் பூச்சிகள், விஷ பாம்புகள் மற்றும் விஷ பூச்சிகள் கூடாரமாக உள்ளது. குறிப்பாக இரவு நேரங்களில் பாம்புகள் மருத்துவமனைக்குள் தஞ்சமடைவதால் காலையில் பணிக்கு வரும் ஊழியர்கள் அச்சத்துடன் பணியாற்றும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த சுகாதார நிலையத்தை நம்பி 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் மருத்துவ சேவைகளை பெற்று வருகின்றனர். மேலும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் தடுப்பூசி செலுத்த வருவதால் பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகள் இல்லாததையும் சுட்டிக்காட்டிய கிராம மக்கள் தற்காலிக பணியாளர்களுக்கு பதிலாக நிரந்தர மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களை நியமித்து இந்த துணை சுகாதார நிலையத்தை 24 மணி நேர மருத்துவமனையாக மேம்படுத்த அரசு நடவடிக்கை வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். தவளக்குப்பம் அருகே உயிரிழந்த மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்த மின் ஊழியர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தவளக்குப்பம் அடுத்த கொருக்கன்மேடு காசந்திட்டு பகுதியைச் சேர்ந்தவர் முகிலன். தவளக்குப்பம் மின் அலுவலக லைன்மேனாக பணிபுரிந்து வருகிறார். ஆண்டியார்பாளையம் சாலையில் உள்ள மின் கம்பத்தில் ஏறி சேதமடைந்த மின்கம்பியை நேற்று மதியம் சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது மின் கம்பத்தின் மேலே சென்ற உயிரிழந்த மின்கம்பியில் இருந்து எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து முகிலன் படுகாயமடைந்தார். உடனடியாக அவரை பணியில் இருந்த மின்துறை இளநிலை பொறியாளர் திருமுருகன் மற்றும் ஊழியர்கள் மீது புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்து முதலுதவி அளிக்கப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து தவளக்குப்பம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். சிபிஎஸ்இ பள்ளிகளில் பாடத்திட்டத்தின் மூலம் இந்தி திணிக்கப்படுவதை எதிர்த்தும் பல்கலைக்கழக அதிகாரத்தை பறிக்கும் விபிஎஸ்ஏ முறையை திரும்ப பெற வலியுறுத்தியும் வரும் 23ஆம் தேதி தமிழக ஆளுநர் மாளிகை எதிரே ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று திமுக மாணவர் அணி செயலாளர் அறிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில திமுக மாணவர் அணி நிர்வாகிகள் மற்றும் தொகுதி மாணவர் அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் திமுக தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக மாணவர் அணி செயலாளர் வீரமணி கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வீரமணி, PM ஸ்ரீ விவகாரத்தில் தமிழக தாவேக அரசு மௌனம் காக்கிறது. இதில் பரிசீலனை செய்வதாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். கல்வியை அனுமானம் வைக்க தாவேக அரசு துணிந்துவிட்டது. சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழி கொள்கையை ஜூலையில் அமலாக்க திட்டமிட்டுள்ளனர். இதை அமலாக்க விடமாட்டோம். சிபிஎஸ்இ பள்ளிகளில் பாடத்திட்டத்தின் மூலம் இந்தி திணிக்கப்படுவதை எதிர்த்தும் பல்கலைக்கழக அதிகாரத்தை பறிக்கும் விபிஎஸ்ஏ முறையை திரும்ப பெற வலியுறுத்தியும் ஜூன் 23ஆம் தேதி தமிழக ஆளுநர் மாளிகை எதிரே ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம். முதலில் 9ஆம் வகுப்பில் 3வது மொழிக்கு மதிப்பெண் இல்லை என கூறிவிட்டு 10ஆம் வகுப்பில் மதிப்பெண் கொண்டு வருவார்கள் என்றார். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் காரைக்காலில் மகளிர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள், பாலியல் குற்றங்கள் மற்றும் கொலை சம்பவங்களை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் காரைக்காலில் இன்று மகளிர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த பேரணியில் ஏராளமான இஸ்லாமிய பெண்கள், குழந்தைகள், தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பேரணிக்கு மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம் தலைமை தாங்கினார். பேரணியில் பங்கேற்றவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார்.
காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற இந்த பேரணியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்நிகழ்வு பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இது அமைந்தது. புதுச்சேரி கேரம் அகாடமி கோடைக்கால பயிற்சி முகாமில் பங்கேற்று சிறப்பாக விளையாடிய மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி கேரம் அகாடமியில் கோடைக்கால சிறப்பு கேரம் பயிற்சி நடைபெற்று வந்தது. ஒரு மாதம் நடைபெற்ற சிறப்பு கேரம் பயிற்சி வகுப்பில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று கேரம் பயிற்சி மேற்கொண்டனர். மேலும் கேரம் விளையாட்டின் ஆரம்ப சர்வதேச போட்டிகளில் பங்கேற்பது குறித்து மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு பயிற்சி வகுப்பில் நிறைவாக மாணவ மாணவிகளுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் சிறப்பாக விளையாடிய மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி கேரம் அகாடமி வளாகத்தில் நடைபெற்றது. அகாடமியின் நிறுவனரும் கேரம் விளையாட்டின் தேசிய பயிற்சியாளருமான சதீஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக பெரியார் திராவிட விடுதலை இயக்கம் தோழர் கோகுல் காந்திநாத், மூத்த விளையாட்டு வீரர் அறிவுடை நம்பி, ரோட்டரி சங்க நிர்வாகி லோகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடிய மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயங்கள் வழங்கி பாராட்டினார்கள். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி கேரம் அகாடமி நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி போத்தீஸ் 15ஆம் ஆண்டு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மக்களின் பேராதரவை பெற்று வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் போத்தீஸ் நிறுவனம் தனது 15ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது. இதனை முன்னிட்டு காலை 8 மணி முதல் 9 மணி வரை போத்தீஸ் வளாகத்தில் சிறந்த ஊழியர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் போத்தீஸ் பொது மேலாளர் பாலமுருகன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நிர்வாக இயக்குனர் வருண் ரமேஷ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மனிதவள மேலாளர் மகேஸ்வரன் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒரு மாதம் கடந்தும் சட்டசபை வளாகம் வெறிச்சோடி காணப்படுகிறது. புதுவை பாரதி பூங்கா எதிரில் சட்டசபை வளாகம் உள்ளது. இங்கு முதலமைச்சர், சபாநாயகர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்களுக்கு அறைகள் உள்ளன. நாள்தோறும் சட்டசபை வளாகம் காலை 9 மணி முதல் பரபரப்பாக காணப்படும். அமைச்சர்களை சந்திக்க வரும் அதிகாரிகள், எம்எல்ஏக்களை சந்திக்க வரும் தொகுதி மக்கள் என சட்டமன்றம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியும். கடந்த மார்ச் 14ஆம் தேதி புதுவை மாநில சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அன்று முதல் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தது. இதையடுத்து அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் தங்கள் அறைகளை காலி செய்ததால் பூட்டப்பட்டது. அவர்கள் பயன்படுத்திய கார்கள் சட்டசபை செயலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து அவர்கள் தொகுதியில் பிரச்சாரத்திற்கு சென்றுவிட்டனர். தேர்தல் முடிவு கடந்த மாதம் 4ஆம் தேதி வெளியானது. அதுவரை சட்டமன்ற வளாகம் வெறிச்சோடி மக்கள் நடமாட்டமின்றி இருந்தது. தேர்தல் முடிவுக்கு பிறகு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக கூட்டணி அரசு அமைந்தது. கடந்த மாதம் 13ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி, பாஜகவை சேர்ந்த நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஆனால் அவர்களுக்கு இலாகா ஒதுக்கவில்லை. வரும் 15ஆம் தேதியுடன் தேர்தல் தேதி அறிவித்து 3 மாதம் முடிவடைய உள்ளது. ஆனாலும் சட்டமன்றம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பவில்லை. முதலமைச்சர் ரங்கசாமி மட்டும் பிற்பகலில் சட்டசபைக்கு வந்து அதிகாரிகளை சந்தித்துவிட்டு செல்கிறார். இலாகா இல்லாததால் அமைச்சர்களும் வருவதில்லை. சட்டசபையில் உள்ள பல அறைகளும் மூடி கிடக்கிறது. இதனால் சட்டசபை வளாகமே தேர்தல் முடிவு வெளியாகி ஒரு மாதம் கடந்தும் இன்னும் வெறிச்சோடிய நிலையிலேயே காணப்படுகிறது. புதுச்சேரி சுசீலாபாய் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 2,62,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்மார்ட் வகுப்பறைகளை தொகுதியின் எம்எல்ஏ விக்னேஷ் கண்ணன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 மற்றும் புதுச்சேரி லேடிஸ் சர்க்கிள் 187 சார்பில் அரசு பள்ளி மாணவிகள் கல்வி தரத்தை மேம்படுத்தவும் தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய கற்றல் சூழலை உருவாக்கும் வகையில் புதுச்சேரி சுசீலாபாய் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 2,62,000 ரூபாய் மதிப்பில் 2 ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்பட்டு அதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி ஸ்மார்ட் வகுப்பறைகளை திறந்து வைத்து மாணவர்களுக்கிடையே கலந்துரையாடினார். இந்நிகழ்ச்சியில் ரவுண்ட் டேபிள் நிர்வாகிகள் ரசீத் பன்சால், கரண் கோயல், அசோக், மோதிகுமார், பாலாஜி, ஜெயந்த் மற்றும் லேடிஸ் சர்க்கிள் நிர்வாகிகள் சன்ஹிதா, மோனிகா, சரவணப்பிரியா உட்பட 2 அமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள், மாணவிகள் கலந்து கொண்டனர். கரிக்கலாம்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் பக்தியோடு கலந்து கொண்டு தீமிதிக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளிய அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் கொடியேற்றத்துடன் பக்தர்களுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் கரகத்துடன் வீதி உலா நடைபெற்று மந்தவெளியை வந்தடைந்தவுடன் பக்தர்கள் பயபக்தியுடன் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் நிர்வாகத்தின் சார்பாக சிறப்பான வரவேற்பு மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கரிக்கலாம்பாக்கம்
மீனம்பாக்கம் கிராம பொதுமக்கள் விழா குழு சிறப்பாக செய்திருந்தனர். டெல்லியில் நடைபெற்ற அனிமோ இந்தியா நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி காமராஜ் நகர் எம்எல்ஏ ஜோ சார்லஸ் மார்டின் பங்கேற்றார். டெல்லி துவாரகாவில் அமைந்துள்ள யசோ பூமி கன்வென்ஷன் மையத்தில் அனிமே இந்தியா டெல்லி நிகழ்வு நடைபெற்றது. ஜப்பானிய காமிக் மற்றும் அனிமே கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இசை கச்சேரிகள், கண்காட்சிகள், அனிமே கதாபாத்திரங்கள், காஸ்பிளே போட்டிகள், வீடியோ கேம் போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் புதுச்சேரி மாநில காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவும் லட்ச ஜனநாயக கட்சி தலைவருமான ஜோ சார்லஸ் மார்டின் தொழில் முனைவோராக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வந்த ரசிகர்கள் மற்றும் இளைஞர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். இந்நிகழ்வில் 40,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். வில்லியனூர் ரயில் நிலையத்தில் தகவல் மற்றும் பெயர் பலகையை ரவிக்குமார் எம்எல்ஏ திறந்து வைத்தார். ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி காஸ்மா சார்பில் வில்லியனூர் ரயில் நிலையத்திற்கு பெயர் பலகை மற்றும் ரயில் வருகை குறித்த தகவல் பலகை திறப்பு விழா நடந்தது. ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் தலைவர் பிரபாகரன் தலைமை தாங்கினார். ரோட்டரி கிளப் கவர்னர் லியோன் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக ரவிக்குமார் எம்எல்ஏ கலந்து கொண்டு ரயில் நிலைய பெயர் பலகை மற்றும் ரயில் வருகை குறித்த தகவல் பலகையை திறந்து வைத்தார். மேலும் துப்புரவு பணியாளர் மற்றும் ஆட்டோ டிரைவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் கிளப் நிர்வாகிகள் செந்தில், பழனியப்பன், மணிகண்டன், சுரேஷ்குமார், அம்பலவாணன், வாஞ்சிநாதன், இளம் தொண்டர் நற்பணி மன்ற நிறுவனர் ராமன், சமூக ஆர்வலர்கள் ரஜினி முருகன், தொழிலதிபர் முகமது யூனஸ் உட்பட பலர் பங்கேற்றனர்.